ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் டாக் கிருஷ்ணா. இது பிக் பாஸா இல்லை பிக் பாஸ் ஈகோ ட்ராமா ஓவர் ஆக்டிங் சாம்பியன்ஷிப் சீசன் 9. இந்த சீசனில் டேலண்ட் கம்மி, தெரியாமல் பேசுகிற அதிகம், பேசாமல் இருக்கிறது யாருக்குமே இதில் தெரியல. ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ரொம்ப கம்மியாக பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. விஜய் சேதுபதி சார் நடிப்பில் ரியலிசம் கிங்னு சொல்லலாம். ஆனால் பிக் பாஸ் ஸ்டேஜில் நான் கேள்வி கேட்குறேன், ஆனால் பதிலே எனக்கு புரியல மூலம் தான் அவர் இருக்காரு. கண்டஸ்டன்ட் பேசுனா சார் ரியாக்ஷன் அப்படியா சரின்னு சொல்லி ஓகே சொல்லிடுறாரு. இது ஹோஸ்டிங்கா இல்லை டீ கடை அங்கிள் கவுன்சிலிங்கா, அது மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. வீக்கெண்ட் எபிசோடில் சார் வாய்ஸ் காமாக இருக்குது, ஆனால் உங்களுக்குள்ள எல்லாரையும் வெளியே அனுப்பிடலாம்னு நினச்சிக்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்குது. இந்த சீசனில் எல்லாரும் பிக் பாக்ஸ் வந்தாங்களா இல்லை ட்ராமா ஸ்கூலுக்கு வந்தாங்களா? சின்ன விஷயத்துக்கு பெரிய சண்டை, பிளேட் விழுந்தா எமோஷனல் பிரேக் டவுன், ஸ்பியூன் விழுந்தா குரூப் டிஸ்கஷன், ஸ்ட்ராட்டஜி இல்லை ஸ்டோரி டெல்லிங் மட்டும் தான் ஃபுல்லாக இருக்குது இந்த சீசனில். ஒவ்வொருத்தரும் நான் ரியலாக சொல்கிறாங்க, ஆனால் கேமரா ஆஃப் பண்ணால் ஆஸ்கார் ஆடிக்ஷன் மாதிரி நடக்குது. சீசனில் டியர்ஸ் குவாட் ஓவராக இருக்குது. நாமினேஷன் வந்தால் என்னோட லைஃப் ஸ்ட்ரகிள் சொல்கிறாங்க, டாஸ்க் வந்தால் என் அம்மா நினைவுன்னு சொல்கிறாங்க. பிக் பாஸா இல்லை பிக் கிரைங் ஷோ போல் இருக்குது. கண்ணீரை வெப்பனாக யூஸ் பண்ணினாங்க. ஆடியன்ஸுக்கு டிஷ்யூ ஷாக் காலி அடைகிறது. சில கண்டஸ்டன்ட் இருக்காங்க, பேச மாட்டாங்க ஆனால் கத்துவாங்க. ஆர்கியூமெண்ட் இல்லை ஆனால் வால்யூம் காம்படிஷன் இருக்கும். லாஜிக் கேட்டால் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்டால் வாய்ஸ் டபுள் ரைஸ் பண்ணுவாங்க. மைக்கில் பேசுகிறது வாய்ஸா இல்லை பஸ் ஸ்டாண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டா அப்படின்னு ஃபீல் ஆகுது எல்லாத்துக்கும். மாஸ்டர் மைண்ட் சொல்லுறாங்க கேங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் வீக்கில் சைலண்ட்டாக இருந்தாங்க. செகண்ட் வீக் விக்டம் கார்டு கொடுத்தாங்க. தேர்ட் வீக் கிரை ரேஞ்ச் காம்போங்கிறாங்க. ஆனால் ரிசல்ட் என்ன? எவிக்ஷன் ஸ்ட்ரைட்டாக டிக்கெட் தான். செஸ் போர்டில் கிங்கு நினைக்கிறாங்க, ஆனால் செக்மெண்ட்டில் வெளியே போகிற சுச்சுவேஷனாக ஆக போகுது. கேமரா டியூனான ஸ்மைலாக பண்ணுறாங்க, ஆனால் கேமரா ஆஃப் ஆன ரியல் ஃபேஸ் தெரியுது. மிரருக்கு முன்னாடி டயலாக் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரோ, இது பிக் பாஸ் ஹவுஸ், இன்ஸ்டாகிராம் ரீல் ஸ்டுடியோ இல்லை. கிளீனிங் டாஸ்க் வந்தால் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. நான் பண்ண மாட்டேன், நீ பண்ணு, அவன் பண்ணா. பிக் பாஸ் டாஸ்கா இல்லை ப்ரூம் ஸ்டிக் பாலிட்டிக்கான்னு தெரியல, அது மாதிரி அடிச்சுக்கிறாங்க. ஓவரால் பிக் பாஸ் சீசன் இது ஸ்டோரியை விட அதிகமாக ட்ராமா தான் அதிகமாக இருக்குது. கேமோட ஈகோ தான் அதிகமாக இருக்குது. விஜய் சேதுபதி காமாக ஹேண்டில் பண்ணுவார், ஆனால் கண்டஸ்டன்ட்க்கு இது ஓவராக ஹேண்டில் ஆக்குறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குன்னே தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், ட்ராமா அன்லிமிட்டடு, சென்ஸ் லிமிட்டட் தான். ஸோ பிக் பாஸ் தமிழ் சீசன் கேமை யாரும் விளையாடுறதுக்கு வரல, ட்ராமா பண்ணுறது தான் வந்திருக்காங்க எல்லாருமே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பிக் பாஸ் சீசன் 9 எப்படி போகுது? நல்லா இருக்கு, நல்லா இல்லை? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். மற்றொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.